ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்டிவிட்டி தனியாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம இதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்ம பீப்புள், அதாவது ஒரு பிஸ்னஸ், கவர்மெண்ட்டு, சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ், காரணங்கள் ஆர் காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸை சுற்றி என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. என்விரான்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் பிஸ்னஸை ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன முக்கியமான ஒரு கொஷின் கேட்கப்படும்னா, ஹவு மச், எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ இந்த எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த என்டையர் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் சப்ஜெக்டோட மெயின் கோர் டாபிக். ஓகே, இதை சரௌண்டிங் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் பற்றி படிப்போம். ஓகே, இப்போ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷனை பார்ப்போம். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் மே பி டிஃபைன்ட் அஸ் தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தட் இன்ஃப்ளூயன்சஸ் பிஸ்னஸ் ஆல்டுகெதர், ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு உள்காரணிகள் வெளிக்காரணிகள்னு ரெண்டு காரணிகள் இருக்குது. ஒரு பிஸ்னஸில் உள்காரணிகளும் வெளிக்காரணிகளையும் நம்ம ஒன்றா சேர்த்து அந்த பிஸ்னஸை எப்படி அது அஃபெக்ட் பண்ணுது, எப்படி ஷேப் பண்ணுது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கம்பெனி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது அவங்க ப்ராஃபிட்டையும் ப்ரொடக்டிவிட்டியும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று இன்டர்னல் என்விரான்மெண்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்றது. ஸோ அப்போ இன்டர்னல் என்விரான்மெண்ட்னா என்ன? இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற சுற்றுச்சூழல் தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இதை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி டெஃபினிஷனில் இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்றது காரணிகள். கம்பெனிக்கு உள்ள காரணிகளை கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ் ஓனரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஹியூமன் ரிசோர்ஸஸ், லேபரை ஹையர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை இன்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபேக்டர்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது இந்த காரணிகள்லாம் கம்பெனிக்கு வெளியில் இருந்து கம்பெனியை அஃபெக்ட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு லீகல் ரெகுலேஷனில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் கம்பெனி தான் அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும். அதில் மேஜர் முக்கியமான எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அது பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுமோ அதை மட்டும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு 6 டைப்பாக. அதை பெஸ்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பெஸ்டில் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பொலிட்டிக்கல், செகண்ட் லெட்டர் எக்கனாமிக்கல், தேர்ட் லெட்டர் சோஷியல், ஃபோர்த் லெட்டர் டெக்னாலஜிக்கல், ஃபிஃப்த் லெட்டர் லீகல், சிக்ஸ்த் லெட்டர் எக்காலஜிக்கல். ஸோ இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேக்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிட்டிக்கல் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இருக்குது? இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா, இல்லைன்னா டோட்டலிட்டேரியன் கண்ட்ரியா, இல்லைன்னா என்ன டைப் ஆஃப் எக்கனாமிக் கண்டிஷன்? இது கமாண்ட் எக்கனாமியா, இல்லை மிக்சட் எக்கனாமியா, இல்லை சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்றது இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை பொறுத்து ஒரு பிஸ்னஸ் பயங்கரமாக ஷேப் ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பிஸ்னஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு கிராஃபிக்கல் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ஒரு லீகல் என்விரான்மெண்ட் ஆர் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் நம்மளோட பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஒரு ஆனியன் ப்ரொடியூசர் எடுத்துக்கிறோம், வெங்காயம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே பண்ணுறாங்க, டொமஸ்டிக்குக்கும் சப்ளை பண்ணுறாங்க, ஃபாரின் மார்க்கெட்டுக்கும் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா இப்போ ஃபாரின் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறது தான் அதிக ப்ராஃபிட் டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறத விட. பட் ஆனால் சில நேரங்களில் மழை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா ஆனியனையும் ஃபாரினுக்கு சப்ளை பண்ணிட்டோம்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சில ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுனா நம்ம வந்து ஃபாரினுக்கு சப்ளை பண்ணுவோம், அது வந்து ஃபாரின் மார்க்கெட்டுக்கு போய் ரீச் ஆகும். பட் சில கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற அந்த ஆனியனை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சில ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. இந்த டைம் பீரியட் வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனியால் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகுது, வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், கவர்மெண்டல் ஃபேக்டர் என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட் லா வந்து ஒரு பிஸ்னஸை எக்ஸ்போர்ட் பண்ண விடாமல் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கவர்மெண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கண்ட்ரோலிங் தி பிஸ்னஸ். ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் அவங்களால சப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you.